சாவித்ரி கோவிந்தராஜ். பாவி ஃபுட் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா, ஒரு பால் கொழுக்கட்டை ஸ்வீட் ரெசிபி தான் பண்ணுறோம். அது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபியும் கூட. அதில் வெல்லம் சேர்த்துறோம், தேங்காய் பால் சேர்த்தும் போது அது வந்து நெஞ்சுக்கு ரொம்ப பலம், உறுதியாக இருக்கும், உறுதியை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ரெசிபி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெஷரிங் கப்பில் தான் நான் 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது கடை மாவு தான். இதில் வந்து நீங்கள் உங்கள் அளவில் வந்து வீட்டில் ஏதாவது ஒரு கப்பு, டம்ளரோ கப்பு எந்த மெஷர்மெண்ட்டில் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இனிப்பு வந்து பார்த்திங்கன்னா இதே கப்பில் 1.5 கப்புக்கு எடுத்திருக்கேன். சர்க்கரை, வெல்லம் எடுத்திருக்கேன். தேங்காய் பார்த்திங்கன்னா 1 மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு 4 ஏலக்காய். பொருட்கள் பார்த்திங்கன்னா இந்த 4 ஐட்டம் தான். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு பிஞ்சு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்சு சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து ஹாட் வாட்டர் வச்சு நம்ம நல்லா வந்து பூரி மாவு பழத்துக்கு கசிஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம கலக்கணும். ஒரே முட்டை ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ இதை வந்து நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாம். அளவாக பார்த்து கம்மியாக தண்ணி சேர்த்துக்கணும். திப்புன்னு தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா மாவு லூஸ் ஆகிடும். அது லூஸானால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மறுபடியும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோன்னா நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கணும். பார்த்திங்களா, இப்படி கை வச்சு அமுத்துனா பார்த்திங்களா இந்த மாதிரி இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். ரொம்ப லூஸும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இப்படி எடுத்துக்கணும். இப்போ வந்து இது எப்படி உருண்டை பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்படி உருண்டையை போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி இப்படி நீள வாக்கில் கொஞ்சம் நீளமாக இப்படியும் போட்டுக்கலாம், உருண்டையாக போட்டுக்கலாம். இந்த 2 ஷேப்பில் நம்ம உருட்டிக்கலாம். இப்போது இந்த எல்லா மாவையும் நம்ம இப்படி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே நல்லா உருட்டி வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம மாவு எடுத்தோம் இல்லையா, அதே மெஷரிங் கப்பில் ஒரு 2.5 கப்புக்கு தண்ணி பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சுருக்கேன். இந்த தண்ணி கொதித்த பின்னாடி தான் நம்ம இந்த கொழுக்கட்டையெல்லாம் போடணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டோம்னா அது எல்லாமே கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், போட்டுட்டு கலக்கவும் கூடாது. நம்ம போட்டுடலாம். இப்போ போட்டாச்சு. பார்த்திங்கன்னா இனி வந்து நம்ம எதுவுமே கலக்கக்கூடாது. அது அப்படியே கொதித்து அந்த உருண்டைகள்லாம் அந்த கொழுக்கட்டையெல்லாம் மேலே வரும். அப்போ தான் நம்ம கலக்கணும். அது வரைக்கும் பின்னாடி தான் இந்த கொழுக்கட்டையெல்லாம் உள்ளே போட்டோம் இல்லைங்களா. பாருங்கள், ஒரு கொழுக்கட்டை கூட நமக்கு கரையவே இல்லை. ஏன்னா போட்டு 1 நிமிஷம் நம்ம வந்து கலக்கவே கூடாது, அப்படியே விட்டுணும். இப்போ எல்லாம் பார்த்திங்களா வெந்து மேலே வந்துருச்சு. இன்னும் 2 நிமிஷம் மாவு வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் நல்லா வேகறதுக்கு விட்டாச்சு. நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து மூடி போடக்கூடாது. எப்போ இந்த கொழுக்கட்டை உள்ளே போட்டதுமே நீங்கள் மூடி போடக்கூடாது, ஓப்பன்லேயே தான் வேகணும். இப்போ இது நான் 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இது கூட வந்து வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து சுத்தமான வெல்லங்கிறதுனால நான் இது அப்படியே சேர்த்துக்கிறேன். அந்த 1 கப் மாவுக்கு 1.5 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எப்படி உங்கள் வெல்லம் அப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அது காய்ச்சி வடிகட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெள்ளைப்பாவில் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது ஓப்பன்லேயே தான் வேகணும், மூடி போட்டுறாதீங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் நல்லா வெந்திருக்குது. ஏற்கனவே தண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷம் கொழுக்கட்டை வெந்தது. இப்போ இந்த சுகரில் வந்து சர்க்கரையில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 10 நிமிஷம் வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் திக்காகிறதுக்கு நம்ம அரிசி மாவு, நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு எடுத்தோம்ல, அதில் 1 ஸ்பூன் எடுத்து நான் கலக்கி வச்சுருக்கேன். அந்த தண்ணி இதில் ஊற்றணும்னா கெட்டியாகிக்கும்.
பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க விட வேண்டாம், நாம் கலக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு நல்ல ஒரு பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன், அது ஒரு 2 ஸ்பூனு இதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள் இந்த பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.